ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மட்டன் சூப் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி வடிகிறதுக்காக வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 10 வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வலுவலுன்னு அரைச்சிக்கணும். மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், நாங்கள் அம்மியில் அரைக்கிறோம். கசகசா வந்து மஸ்ட்டுங்க. கசகசா இந்த சூப்புக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். இது வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றிடும். இந்த சூப் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எங்கள் பக்கம் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். மட்டன் வதங்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கணும். அந்த கவுச்சியெல்லாம் எடுக்கிறதுக்காக மஞ்சத்தூள் வந்து சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து மட்டனோடு சேர்த்து வதக்கணும். இந்த சூப் வந்து எங்கள் பக்கம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், குழந்தை பெற்றவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு முதல் நான்வெஜ் கொடுத்து பழகிறதே இந்த சூப்பு தான் கொடுத்து பழக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த சூப்பு இல்லைன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கணும். அப்படின்னா தண்ணியெலாம் பிரிஞ்சு வரும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது, சூப் வந்து கொஞ்சம் புளிப்பாயிரும். ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் தக்காளி சேர்த்து வதக்க தேவையில்லை. தண்ணியில் நல்லா வெந்துடும் தக்காளி. இது கூட இந்த டைமில் வந்து பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்ல வாசமாக காரசாரமாக இருக்கும். நாங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால பச்சை மிளகா சேர்க்கல, மிளகுமே கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி அம்மியை வலித்து கழுவிட்டு வந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கிறோம். அது கூடவே இன்னொன்று இப்போ முக்கியமான விஷயம் இது தாங்க. கசகசா எவ்வளோ மெயினோ அதே மாதிரி இந்த அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுறோம் பார்த்திங்களா, இதுவும் ரொம்ப முக்கியம். இது நல்ல வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றிடும், நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அரிசி களைஞ்ச தண்ணியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மட்டன் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எத்தனை விசில், நாங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் விடுவோம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணால் சூப்பரான மட்டன் சூப் வந்து ரெடி. தேங்க்யூ.